சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று எமது காணொளியில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது விடயமாக பிள்ளையான் தொடர்பாக ஆனந்த விஜயபால தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் கூறிய விடயம்தான் என்ன என பார்க்கின்ற போது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு உள்ளது ஊசிதமாக்கப்பட்டுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் திட்டமிடல்களை பிள்ளையான் அறிந்திருந்தார். அத்துடன் அந்த தாக்குதலின் போது அவருடைய நேரடி பங்களிப்பும் இடம்பெற்றுள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் தற்போது தம்மிடம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர் மற்றும் இராஜாங்க அமைச்சராகவும் இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவரிடம் இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது தாக்குதல் திட்டதாரிகள் தாக்குதல் திட்டமிடல்களில் இவருடைய பங்களிப்பு முதன்மை வகித்தது எனவும், அத்துடன் நேரடியாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தின் போது தாக்குதல் இடம்பெறுகின்ற நேரம் இடம்பெறப் போகின்ற நபர் அது தொடர்பாகவும், தாக்குதல் இடம்பெற்ற அந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகியதும் இவர் அது தொடர்பாக கொண்டாட்டங்களை மேற்கொண்டதாகவும் அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்ததாகவும் தற்பொழுது ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் தற்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது ஒரு அரசியல் நாடகமாகவே உள்ளது. குறிப்பாக பிள்ளையானுடைய ஆதரவு என்பது ராஜபக்சக்கள் பக்கமே இருந்தது. அந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலும் ராஜபக்சக்களுக்கு சார்பாகவே அமைந்தது. அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அது மிகவும் முக்கியமான, ஏன் பிரதானமான முதன்மை காரணியாகவே அமைந்தது. எனவே பிள்ளையான் இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவராக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது ராஜபக்சக்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. இவருடைய தொடர்பை வைத்து இந்த அரசியல் சதியை மேற்கொண்டவர்கள், இவ்வாறான மிக கொடூரமான ஒரு செயலை மேற்கொண்டவர்கள் யார் என்பது தொடர்பாக விசாரணைகள் தற்போது முடக்கிவிடப்பட்டுள்ளது. பல்வேறு வகையிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் அது தொடர்பான உண்மைகள் வெளிப்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுகிறார். எனினும் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் நிச்சயமாக கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியல் சதி இருக்கலாமா என்ற சந்தேகம் தற்போது வலுப்பெற்றுள்ளது என்பதையே கூறக்கூடியதாக உள்ளது. எனவே இந்த நிலையில் தற்போது பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதை உறுதியாக தெரிவிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் பொதுவெளியில் ஊடகங்களுக்கு, ஒரு இணையதள ஊடகத்துக்கு இந்த பொதுவெளியில் இந்த செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக உள்ள அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகிய இருவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வெளியில் இந்த விடயங்கள் வராமல் அவருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்படுவதுடன் அந்த பாதுகாப்பு படையணியில் இருக்கும் படை வீரர்களுடைய நம்பகத்தன்மை என்பது அரசுக்கு பெரும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. எனவே அவர்களுடைய பாதுகாப்பு அணியில் இருக்கின்ற அனைத்து படை வீரர்களையும் சரியான முறையில் அடையாளப்படுத்துவதுடன் அவர்களுடைய அடையாள அட்டங்கள், அவர்களுக்கென வழங்கப்பட்ட சிறப்பு பட்ஜ் என அழைக்கப்படுகின்ற பதக்கங்கள் மற்றும் அவர்களுக்கென வழங்கப்பட்டுள்ள தனித்துவமான பட்டிகளில் கோளாறுகள் அல்லது அதனை அணிந்து வேறு ஒருவர் வரக்கூடாது என்ற அளவில் அந்த அளவு இறுக்கமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன என பார்க்கின்ற போது, இலங்கை போலீசாரை அரசியலிலிருந்து விடுவிக்கும் அமைப்பு சர்வதேச அமைப்பினுடைய தலைவராக உள்ள ஐ தர்மபால ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். அவர் என்ன விடயத்தை குறிப்பிடுகிறார் என்றால், இலங்கை அரசின் ஜனாதிபதியாக உள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக உள்ள ஆனந்த விஜயபால ஆகிய இருவருக்கும் தற்கொலை குண்டு தாக்குதல் அல்லது ஸ்னைப்பர் மூலம் தாக்குதல் மேற்கொண்டு அவர்களை கொலை செய்யும் சதித்திட்டம் இடம்பெற்றுள்ளதாகவும், அதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் இதற்காக மேற்கொள்ளப்பட்டது. ஏனெனில் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் தலைமையிலும் நாட்டில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள், அதன் அடிப்படையில் இலங்கையின் முக்கியமான பாதாள உலக தலைவர்கள் தற்போது
கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். ஹெகல் பத்ர நிலைமை மற்றும் சலிந்து கமாண்டோ போன்ற முக்கியமான நபர்கள், கரகட்டா போன்ற முக்கியமான பாதாள உலக குழுவின் தலைவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அத்துடன் லஞ்சம் ஊழல் தொடர்பாக முக்கிய அதிகாரிகள், அமைச்சர்கள், போதைப் பொருள் தொடர்பான வர்த்தகத்தில் ஈடுபட்ட பல்வேறு நபர்களையும் தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கம் கைது செய்து வருகின்ற நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது தற்போது கேள்விக்குறியான ஒரு விடயமாக மாறியுள்ளதால் அவர்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் அவர்களுக்கான உயிர் அச்சுறுத்தல் என்பது அதிகரித்துள்ள இந்த நிலையில் இந்த ஸ்னைப்பர் தாக்குதல் மற்றும் தற்கொலை தாக்குதலுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலே தற்போது அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஆனந்த விஜயபாலவுக்கும் சிறப்பு படை அணிகள் நியமிக்கப்பட்டு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்க, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, பிரதமர் ஹருணி அமரசூரிய ஆகிய மூவருக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தற்போதைய பாதுகாப்பு படை அணிகள் வழங்கப்பட்ட விடயத்திலும் அவர்களுக்கான பாதுகாப்பு பிரிவில் உள்ள இறுக்கங்களும் அதனை காட்டுகின்றது என்பது அனைவரும் பார்க்கக்கூடிய விடயமாக காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் ஒரு கருத்தினை தெரிவித்தார். ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய காணொலி ஒன்றில் தெரிவிக்கும் போது தனக்கு இப்பொழுது 15 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதே அவர் முதல் காணொலிகளில் தெரிவிக்கும் போது தனக்கு சொத்துக்கள் எதுவும் இல்லை என்ற அடிப்படையிலும், பின்னர் தன்னுடைய தந்தையினுடைய சொத்து, தமையனுடைய சொத்து என்பது தொடர்பாக சில காணொலிகளை அவர் தன்னுடைய முகப்புத்தகத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இளங்குமரன் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பியவர்கள் அல்லது அவரிடம் பணம் மோசடியாக தம்மிடமிருந்து அவர் மோசடியாக பெற்றுக்கொண்டால் அல்ல பண விவகாரத்தில் தம்மை ஏமாற்றி விட்டார்கள் என உணர்பவர்கள் அல்லது அதற்கான ஆதாரங்களை வைத்திருப்பவர்கள் நீங்கள் பணம் அனுப்பியதற்குரிய பற்றுச்சீட்டை எம்முடைய இலங்கை நீதித்துறையினூடாக நாடும் பட்சத்தில் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பின் நீங்கள் நிச்சயமாக இலங்கையினுடைய நீதித்துறையை நம்பி அந்த விடயங்களை சமர்ப்பியுங்கள், நாங்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுப்போம் என இளங்குமரன் ஒரு எச்சரிக்கையினை தற்போது விடுத்துள்ளார். அது தொடர்பான காணொளி இணைக்கப்பட்டுள்ளது, பாருங்கள். உண்மையாகவே நாங்கள் அர்ச்சனாவை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அர்ச்சனாவை பற்றி மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பார்லமென்ட் சென்றவர் இன்று மஹிந்த ராஜபக்சவின் நாமளி குட்டி நாயாக நக்கிகளாக இருக்கிறார்கள். உண்மையாக எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக? முன்னைய காலத்தில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் எண்ணத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் மக்கள் முன்னைய காலத்தில் படு இன்னல்களை இந்த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு கட்ட அரசாங்கத்தை வடபகுதியில் நடவேண்டார். அதனால் மஹிந்த ராஜபக்ச வெறுப்படைந்திருந்தார்கள் தமிழ் மக்கள். இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சாவச்சேரியிலிருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார். நான் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன், ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார். சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம், போதைப் பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறாரோ தெரியவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் ஈசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை. இந்த அக்கௌண்ட் நம்பரை எல்லாம் கொடுத்து புலம்பெயர் தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள். உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம், புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால், நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள், உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் இலங்கையில் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி. ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது ரிசீட் இருக்கும், தொடர்பு இருக்கும். வெளிநாட்டிலிருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள், அவர் உறவுக்காரர்கள். அதற்கு எதிராக நீதித்துறை நாடும் பட்சத்தில் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் நீதித்துறை நாடும் பட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு. அதனால் நாங்கள் கேட்கிறோம், இவருக்கு பணம் அனுப்பி ஏமாந்திருந்தால் எமது யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இருக்கும் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி. ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் 15 கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாகிவிட்டார். அது நான் கூறவில்லை, அவரே கூறுகிறார். அவரது அண்ணா இயக்கத்திற்கு பணம் இல்லை என்று 2000 ரூபாய்க்கு வேலைக்கு போனதான். தேசத்தை மீட்க போகிறவர்கள் பார்லிமெண்ட்ல கத்துற, ஆனா 2000 ரூபாய்க்காண்டி சம்பளத்துக்கு தான் இயக்கத்துக்கு போனவர் தமிழ் விடுதலை போராட்டத்தில் அவரே சொல்லி இருக்கிறார்.
அவர் காட்டி கொடுக்கும் பரம்பரையை சேர்ந்தவர். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 308 கண்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கண்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். எங்களுக்கு அதை என்னத்துக்காக கூறியிருந்தார் என்று தெரியும். அவர் ஒரு காட்டி கொடுக்கும் பரம்பரை, அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள். அதனால் இந்த காட்டி கொடுக்கும் பரம்பரை ரத்த பிளட்டில் ஓடும். அதனால தான் காட்டி கொடுக்கிறார் முன்னுடைய கண்டெய்னர்.